ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அருமையான ஹல்வா ரெசிபி தாங்க. இந்த ஹல்வா ரெசிபி எதில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, நம்ம வீட்டில் மதியம் மீதமான சாதத்தை வச்சு தான் இந்த ஹல்வா ரெசிபி இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அட்டகாசமான நம்மளுடைய லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு சூப்பராக செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே போதுமானது. இது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த அட்டகாசமான லெஃப்ட் ஓவர் ரைஸ் அல்வா ரெசிபியை எப்படி செய்யுது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க SudhaSri கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஓவர் ரைஸ் வந்து ஒரு 2 கப் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 கப்புக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/4 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்மளுடைய அல்வா ரெசிபி ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சது இந்த மாதிரி எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட நமக்கு இந்த சாதம்ங்கிறது தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நல்ல மைய அரைச்சிக்கணும். அடுத்தது வேறொரு பாத்திரத்தில் 3/4 கப்புக்கு நாட்டு சக்கரை, 3/4 கப்புக்கு தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சுட வச்சு கரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி கொதித்து வந்தால் போதும். நம்மளுடைய சக்கரை நாட்டு சக்கரை கரைஞ்சாலே போதும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு வாணலி எடுத்திருக்கேன். இன்னும் நான் அடுப்பில் வைக்கல, கீழே வச்சு எல்லாத்தையும் கலந்துட்டு தான் நான் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா இந்த நாட்டு சக்கரை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வடிகட்டியில் நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டும் போது நமக்கு நாட்டு சக்கரையில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நமக்கு வெளியில் வந்துடும். இப்போ பார்த்திங்களா, டஸ்ட்டெல்லாம் வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த சாதமும் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அரைச்சோம் பார்த்திங்களா, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட எல்லாத்தையும் நம்ம இதை சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி கலந்த பிறகு இந்த மாதிரி நமக்கு ஸ்மூத்தாக வந்துடும். நமக்கு இந்த மாதிரி வந்த பிறகு இது கூட தேங்காய் பால் 1 கப்பு தேங்காய் பால் சேர்க்கும்போது இந்த அல்வாவோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நம்ம சொல்லியிருக்கிற அளவுகளை படியே நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பராக கிடைக்குங்க. இப்போ நான் ஸ்டவ்வில் இந்த வானலை எடுத்து வச்சுட்டேன். இப்போ பக்கத்துலேயே இருந்து கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாங்க. ரொம்ப சீக்கிரமாக நமக்கு இந்த அல்வா ரெசிபி வந்துடும். பார்த்திங்கன்னா உடனே நமக்கு இந்த ஓரங்கள்லாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக கெட்டியாகிடும். இது கூட ஒரு 2 ஸ்பூனுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நெய் கூட அவ்வளோக்கா தேவைப்படாது. நமக்கு இந்த பேனில் ஒட்டாமல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக நான் சேர்த்தேன். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நமக்கு தேங்காய் பாலில் கிடைக்கிற அந்த எண்ணெயை நமக்கு போதுமானது. இதுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே இப்போ பார்த்திங்கன்னா முதலோட இப்போ நமக்கு இன்னும் கெட்டி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த அளவும் கம்மியான மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி நமக்கு ஸ்டேஜ் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யை நல்லா காய்ச்சி வச்சுட்டு இது கூட முந்திரி, இந்த பாதாம் எது வேணால் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விடும்போது நமக்கு பேனில் ஒட்டாமல் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த அல்வா ரெசிபி சூடு ஆறின பிறகு தான் நமக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டியான பதமாக கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து சாப்பிட முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ ஒரு தட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேங்க. இதில் நம்மளோட கலந்து வச்சுருக்கிற இந்த கலவை எல்லாத்தையும் இதில் கொட்டிக்கலாம். எல்லாத்தையும் இதோட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அப்படியே ஒரு லெவலாக அந்த மாதிரி நம்ம தட்டி விட்டுடலாங்க. அடுத்தது இது நல்லா சூடு ஆறணும். இது சூடு ஆறின பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ ஓரங்களை நம்ம ஃப்ரீ பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஓரங்கள்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுடைய அல்வா வந்து அழகாக நமக்கு டக்குன்னு நமக்கு வேற ஒரு தட்டில் மாற்றும் போது வந்துடும். இப்போ வேற ஒரு பிளேட்டை வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு லைட்டாக அப்படி ஒரு தட்டினாலே போதும், அழகாக நமக்கு விழுந்துடும் பாருங்கள். இப்போ எல்லாம் வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ தட்டில் ஒரு பீஸ் கூட ஒட்டவே இல்லை, அந்தளவுக்கு அழகாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக நம்மளுடைய லெஃப்ட் ஓவர் ரைஸ் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செஞ்சு சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த அல்வா ரெசிபியை நம்ம எப்படி கட் பண்ணிக்கலாம். நமக்கு விரும்பின ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறேன். இப்போ அகலமான தட்டில் இந்த மாதிரி கொட்டினதுனால நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணலாம். கொஞ்சம் இன்னும் சின்ன தட்டில் கொட்டியிருந்தால் இன்னும் நமக்கு வேறு மாதிரி கட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான அட்டகாசமாக நம்மளுடைய லெஃப்ட் ஓவர் ரைஸ் அல்வா ரெடி. உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் அல்வா பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம்.